கரூர் மாவட்டத்தில கூட்ட நெரிசல் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல. அந்த குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பணி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல பல எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு எதுக்கு அரசு பணி வழங்கணும்? எதற்காக அரசு பணி வழங்கணும்னு சொல்லி பல எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. இது ஒரு கான்ட்ரோவர்சியா கூட வருங்காலத்தில வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இது கட்டாயமா அரசு பணி அந்த குடும்பங்களுக்கு குடுத்தாகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலின் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, 41 பேர் உயிரிழந்தாங்க. இது எல்லாத்திற்குமே தெரியும். இந்தியா முழுக்க ஒரு பேச்சு பொருளா இருந்தது. ஓகேவா? அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு அந்த இறப்புக்கு ஒரு ஈடு கட்டக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு செயலுமே நலத்திட்டங்களையும் செய்யல. ஓகேவா? ஆனா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பணி வழங்கணும் அந்த குடும்பத்துக்கு. அதாவது அவர்களுடைய குடும்பத்தின் படிப்பு தகுதிய வச்சு அதற்குண்டான வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இது கட்டாயமா குடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெற்றோர்கள் அந்த உயிரிழந்தாங்கல்ல, அந்த பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகள, மாணவர்கள, பெண்கள வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வளர்த்தணும், வேலைக்கெல்லாம் அனுப்பணும், அவங்க நல்லா இருக்கணும், கண்கூட பார்க்கணும் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. அதாவது நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு, தன்னை காப்பாத்தாட்டியும் பரவால்ல, அவங்க சந்தோஷமா இருக்கணும் 100 வயசு வரைக்கும். அத நம்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் எவ்வளோ ஒரு கனவுல இருந்திருப்பாங்க. அந்த கனவுலாம் ஒரே செகண்ட்ல சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஓகேவா? அத ஈடு கட்டுறதுக்கு ரூ. 1000 கோடி குடுத்தாலும் ஈடு இணையே ஆகாது. இருந்தாலுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு அவரால முடிஞ்ச ஒரு சின்ன அரசு வேலை தான் குடுக்குறாரே தவிர, மற்றபடி பெரிய செயலா செய்யல. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மன உறுத்தலாவே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்பளால வந்து பார்த்தீங்கன்னா, 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. அவர்கள் குடும்பத்திற்கு ஏதாவது நம் நலத்திட்டங்கள், அரசு பணிகளோ ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அதாவது நம்மளால ஒருத்தர் இறந்தாவே நம்மளால தாங்கிக்க முடியாது. 41 பேர் இறந்திருக்காங்க. அவரால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதை ஈடுகட்டவே முடியாது. இருந்தாலும் அவருடைய மன திருப்திக்காக அந்த குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பணி வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.